ஏத்தி விட்டு அனுப்புனதே நான் தான். என்கிட்டயே வந்து கேக்குற? ஏத்தி விட்டீங்களா? ம், ஆமா. அவன் ஆண்டாள விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னா நீ கொதிச்சு கொந்தளிப்பன்னு எனக்கு தெரியாதா? நான் தான் அவ எக்கேடு கட்டு போறேன்னு சொன்னேனே. நீ உள்ள அழுவுற, வெளியே சிரிக்கிறன்னு எனக்கு தெரியாதா? சும்மாவே நீ நட்டுக்கிட்டு நிப்ப. அதுவும் உன் பாசமலருக்கு ஒண்ணுன்னா கேட்கவே வேணாம். வெளியே நீ எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலும் உனக்குள்ள ரத்தம் குபு குபுன்னு கொந்தளிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுருச்சு. அ- அப்படியா? ம். ஏங்க அந்த சத்தமெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க கேக்குது? நீ ஒரு 8ஆம் கிளாஸ் பா. உன் மனசுல ஒண்ணு நினைச்சா அடுத்த செகண்டே உன் மூஞ்சி காட்டி கொடுத்துரும். ம், சரிங்க. எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நான் உங்க தம்பி அடிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? 100% தெரியும். அது எப்படி தெரியும்? ம். நல்ல காலத்திலே நீ வாயால பேச மாட்ட. அதுவும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அவனை பின்னி எடுப்பேன்னு எனக்கு தெரியும். ஏங்க நிஜமாத்தான் சொல்றீங்களா? ஏங்க எப்படிங்க? என்ன இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஆமா, இவங்க பெரிய இவங்களை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. குரங்கு கையில பூமாலைய கொடுத்தா என்ன செய்யணும்னு தெரியாதா? ம்? ஏங்க என்ன குரங்குன்றீங்களா? அ, அ, இல்லப்பா, ஒரு சிங்கத்துக்கு கோவம் வந்தா என்ன செய்யும்னு தெரியாதா? ஏங்க என்னமோ நல்லா போட்டு வாங்குறீங்க. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? நான் மருந்து போடணும். சாரிங்க. இப்ப எதுக்கு சாரி? எனக்கு கூட தெரியுங்க. என்ன தெரியும்? இல்ல உங்க மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ம், உங்க தம்பிண்டா உங்களுக்கு உசுருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ என்கிட்ட அடி வாங்கினது உங்களுக்கு கஷ்டம் தானே? கஷ்டம்தான். ஆனா அவன் அந்த தப்பு பண்ணியிருந்தானா அதை விட கஷ்டமா இருந்திருக்கும். அதனால இது ஓகே. என்ன பாக்குற? ஒன்னு சொல்லட்டா? ம், என்ன? நீங்க உண்மையிலே பெரிய ஆளுங்க. இப்ப எதுக்கு இந்த சர்டிபிகேட்? இல்லைங்க, தம்பியா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தப்புண்டா தப்பு தாண்டு அடி சொல்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி நேர்மையாவெல்லாம் நான் யாரையுமே பார்த்தது இல்லைங்க. ம். ஏ, உங்க வீட்ல உங்க அப்பாவை பார்த்தது இல்லையா? அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நீ பண்ணது தப்புன்னு அவர் கடைசி வரைக்கும் சொன்னாரு. நீ பண்ண தப்புக்காக நான் பண்ண டார்ச்சர்லாம் கூட பொறுத்துக்கிட்டாரு. நேர்மையான ஆளுங்களாம் நிறைய இருக்கதான் செய்யறாங்க. நீதான் அவங்க கூட எல்லாம் பழகுறது இல்ல. பழகுறது ஃபுல்லா தப்பானவங்க கூட. அப்புறம் நாட்டுல நல்லவங்களே இல்லைன்னு வருத்தப்பட வேண்டியது. என்ன சிரிப்பு? கரெக்ட் தாங்க. ம். ஏங்க என்ன? நான் சொல்லுவேன், தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே. என்ன? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏங்க தப்பாவெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி பிடிக்குங்க. நாளைக்கே நீங்க என்னை விட்டு போனா கூட உங்களை ரொம்ப பிடிக்கும். வாய மூடிட்டு இரு.